கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையில தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் கடந்த நாட்டிலெல்லாம் நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருந்து நம்மை தேவன் பாதுகாத்து தப்புவித்து நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்த கிருபைகளுக்காக ஒரு விஷயம் இந்த காலவெளியில தலைகளை தாழ்த்தி நம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்களெல்லாம் நல்ல ஒரு வல்லவரும் போதுமானவருமாய் இருந்தீர். அற்புதமாய் கூட இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தீரே. உடைய ஆண்டவரே, மிகுந்த தயவுக்காய் இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர் ஐயா. இந்த காலவெளியில உங்களுடைய சுத்தத்தை அறிந்து கொள்ள, உங்களுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை ரத்தத்தால் கழுவி சுத்திகரியும், எங்களை விடுதலையாக்கும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது எங்களுக்குள்ளே மாற்றங்கள் உண்டாக எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகள் எங்களுடைய இதயத்துல சிந்தனையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் எழுதப்பட்டதாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களோடு இந்த காலவெளியில தீர்க்க தரிசனமாய் பேசுவீராக. உங்களுடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியாய் நம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 118 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம். Psalms 118 verse 8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகத்திலே தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது. இந்த நாட்களில் நம்ம உலகத்துல வாழும்போது மனுஷருடைய அனுகூலங்கள் தயவுகள் நமக்கு தேவை. ஆனால் இந்த வார்த்தை சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். மனுஷன்கிட்ட நம்ம போறோம், உதவிகளுக்காய் போறோம், பல நன்மைகளுக்காய் போறோம், நல்லது. ஆனா நம்முடைய நம்பிக்கை என்பதை தேவன் மேல முற்றிலுமாய் வைத்து நாம் மக்களோடு பழகும் போது கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், ஒரு கோர்ட்டு கேஸ் காரியங்கள் அப்படின்னா நம்ம முறையா நம்ம அங்கதான் போய் ஆகணும். ஆனா நம்ம நம்பிக்கைய ஒரு லாயர் மேலேயோ, ஒரு மருத்துவர் மேலேயோ, ஒரு மனுஷன் மேலேயோ, நண்பர்கள் மேலேயோ, உறவினர்கள் மேலேயோ நம்ம வைக்காதபடி கர்த்தரை நம் சார்ந்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். மனுஷனோட தான் நம்ம வாழ்றோம், மனுஷனோடு தான் நம்ம ஜீவிக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கி கூட மனுஷியாக ஏவாளை உண்டாக்கினார். நம்ம மனுஷரோடு தான் சஞ்சாரம் பண்ணியாகணும். ஆனா நம்முடைய நம்பிக்கையை நம்ம மக்கள் மேல வைக்கும் போது நம்ம ஏமாற்றம் அடைகிறோம். ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப கர்த்தரை நம்ம எப்படி பற்றி கொள்ள முடியும்? அவர் தூரமா இருக்கிறாரே, அவரிடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை எப்படி ஏறெடுக்க முடியும், அல்லது எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு 5 விதமான காரியங்களை இந்த காலவெளியில தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆண்டவருடைய அந்த 9ஆம் வசனத்தை விதமாய் சொல்லுகிறது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். ஃபர்ஸ்ட் மனுஷன் சொல்லுகிறது, அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்லுகிறது பிரபுக்கள். அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆட்களா இருக்கலாம், ஆனா அவங்க ஒருவேளை நல்லவங்களா இருக்கலாம், ஆனா அவங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா. He is almighty God who can do anything to his people. ஆனா ஒரு அரசனோ அல்லது வல்லமை மிக்க மனுஷனோ பணக்காரர்களோ அல்லது ஞானிகளோ நம்மை தப்பு வைக்க முடியாதுன்னு சொல்லி பிரசங்கியில தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷ தேவனுடைய அனுக்கிரகமும் தயவும் சமயமும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் போது சகலவற்றை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாம மனுஷன் தன்னுடைய பலவான் தன்னை பலத்தினால விடுவிக்க முடியாது, ஞானவான் தன்னுடைய ஞானத்தினால தன்னை விடுவிக்க முடியாது. எல்லாருக்கும் மனுஷ தயவும் சமயம் நேரிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறபடி இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்றால், பூமியிலே பலரோடு நாம் ஜீவித்தாலும் நம்முடைய ஆழமான நம்பிக்கையை அசைக்க முடியாத தேவன் மேல உறுதியாய் வைக்கும் போது நாம் இந்த உலகத்துல நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Psalms chapter 40 verse 4. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதத்துல தாவீது எழுதுகிறார், அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல். தாவீதுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அவர் நோக்கி பார்க்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா அகங்காரிகளும் பொய்யை சார்ந்தவர்களும் சூழ்ந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம அவங்கள நோக்கி பார்க்கும்போது
நம்மளும் அந்த நிலைமையில மாறினாதான் அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. அப்போ தாவீது சொல்றாரு, நான் அப்படிப்பட்ட செய்கைகளை செய்யாதபடி கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை நாம் சரி செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றையும் நேர்படுத்தி அதுக்கு மேல கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. வேதத்துல சொல்லுகிறது, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. அப்ப நிறைய நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை வீண் போகிறது போல காணப்படுகிற நோக்கம் என்ன? நம்முடைய நம்பிக்கையில பரிசுத்தம் காணப்படாதபடி, நம்முடைய நம்பிக்கையில தேவன் விரும்புகிற தூய்மை காணப்படாதபடி, உலகத்தால் போல வாழ்ந்து உலகத்தால் போல ஜீவித்து அகங்காரிகளை போல பொய்யை பேசி பலவிதமான காரியங்களை நாம் செய்து தேவனை நம்பும் போது ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரு சொல்லுகிறார், நம்முடைய விசுவாசம் பரிசுத்தமானது என்று சொல்லி. அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவனை நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லுகிற வார்த்தையின்படி கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாய் வைக்கும் போது, நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் போது, முதலாவது நாம் நம்முடைய வழிகளை சரி செய்து கொண்டு அவரை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார். அததான் தாவீது 40ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, ஆண்டவருடைய நாம அகங்காரிகளின் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களின் நோக்காமல், அப்படின்னா அந்த வழியில நான் நடக்காதபடி கர்த்தரை நான் நம்பிக்கையா என்ன பண்ணிருக்கிறேன் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி இந்த வார்த்தை விதமாய் சொல்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நிறைய கிறிஸ்தவங்க மனம் போன போக்குபடி ஜீவித்து தங்களுடைய ஆபத்து காலத்துல ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. அப்ப ஆண்டவருடைய பதிலை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவருடைய பாவங்கள் தடையா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். புக் ஆஃப் டானியல் சாப்டர் 6 verse 22 and 23. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. முதலாவது தேவனை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷனுடைய படிகள், வழிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதலாவது அவர்கள் தூய்மை உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தானியேல் 6:22 நம்ம வாசிக்கும் போது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். நல்ல கவனிங்க, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலுடைய விசுவாசம் பரிசுத்தத்தை உள்ளடக்கியதாக. He was a holy and faithful man. That's why God has honored his faithfulness. ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிற நமக்குள்ள நீதிகேடும் பரிசுத்தமும் அப்படியாய் அசுத்தமும் நீதிகேடும் இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகாது. தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நம்ம வாசித்ததுடைய முதல் படியில நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி நம்மை பாதுகாக்க உள்ளவராயிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வழியில நடக்க பிரயாசப்படும் போது கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நம்மை நடத்த கர்த்தர் பரிசுத்தாவியானுடைய பலத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. புக் ஆஃப் ஜெரமையா chapter 17 verse 5 to 7. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அவாந்திர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வாசிச்சோம்,
118 சங்கீதம் 8 வசனத்துல மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம். அந்த பற்றுதல்னா என்னன்றதை நம்ம முதல்ல வாசிச்சோம். ஆண்டவருடைய நாமம், நம்முடைய விசுவாசம், பற்றுதல் அப்படின்னா ஆண்டவர் மேல நம்பிக்கையில பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ரெண்டாவது, இங்க நம்ம வாசிக்கிறோம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டான். கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, பேருக்கு கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, சபைக்கு வருவாங்க, ஆராதனை செய்வாங்க, ஊழியம் செய்வாங்க, காணிக்கை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் நேரத்தையும் மனுஷனுக்கு கொடுக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, அவங்க கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சபை விட்டு போக மாட்டாங்க, கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு போக மாட்டாங்க. ஆனா இருதயத்துல கர்த்தரை விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அல்லது இருதயத்துல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் ஒரு மனுஷனுக்கு அவங்க கொடுக்கறாங்க. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, though they are Christian, they are not giving preference unto God. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், ஆராதனை நேரம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள்ல நம்ம தாமதப்படுத்தும் போது நாம் தேவன் வைக்கிற இடத்துல மனுஷரை வைக்கிறோம். அது விக்கிரக ஆராதனை அல்லது அருவருப்பான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியத்துல குறைவுள்ளவர்களாய் காணப்படும் போது இல்ல, நம்ம இஷ்டத்துக்கு ஆண்டவரை மறுதளிச்சுட்டு அப்புறம் நேரம் கிடைக்கும் போது ஆண்டவரை போய் தேடுறது, இப்படிப்பட்ட நிலைமைகள், குந்தி குந்தி நடக்கிற நிலைமைகள், இரு மனமுள்ள நிலைமைகள். there is no stability in our faith. First we need the holy sanctification. பரிசுத்தம் நம்முடைய விசுவாசத்துல காணப்படணும். ரெண்டாவது, ஸ்திரத்தம், தேவனுக்குன்ற வைராக்கியம் அங்க காணப்படணும். கர்த்தருக்கு மேன்மையான காரியங்களை செய்யணும். கர்த்தரை மனுஷனையும் ஒரே விதமா ட்ரீட் பண்ணக்கூடாது. மனுஷன் வேற, கர்த்தர் வேற. கர்த்தர் வைக்கிற இடத்துல மனுஷனை வைக்கும் போது நம்முடைய விசுவாசத்துல சீர்குலை உண்டாகிறது. we are not totally depending on God. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல பற்றுதலா இருக்கிறோம் என்று நாம் சொல்ல முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 108 12 வசனம், Psalms 108:12, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 108 12 சங்கீதத்துல இக்கட்டில் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யும், உங்க மேல பற்றுதலா இருக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்றாரு. மனுஷனுடைய உதவி விருதா அப்படின்னா, ஆண்டவரே நாங்க மனுஷர்கள் மத்தியில வாழ்ந்தாலும் நாங்க மனுஷரை நோக்கி பார்க்கலப்பா, நாங்க உண்மைதான் முற்றிலும் நாங்க வைத்திருக்கிறோம் என்று சொல்லி தாவீது தன்னுடைய நெருக்கப்பட்ட காலங்கள்ல சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டிடத்துல வரும்போது என்ன தெரியுமா சொல்லணும், ஆண்டவரே மனுஷனால கூடாதுன்னு சொல்லிதான்ப்பா உங்க இடத்துல வந்திருக்கிறோம். மனுஷனால கூடாதப்பா, மனுஷங்க கூடுன்னு சொல்லுவாங்க, ஆனா கூடாதது, ஆனா தேவனால கூடாது ஒன்றுமில்லை என்று சொல்லி தாவீது இங்க கர்த்தரை உயர்த்துகிறதை வாசிக்கிறோம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நாங்க கஷ்டப்படுறோம், மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷனை நம்பினா நிச்சயம் நாங்க வெட்கப்பட்டு போவோம், நீர் எங்களை வெட்கப்படுத்த மாட்டீர் என்று சொல்லி ஆண்டவர் மேல ஒரு உறுதியை அங்க வெளிப்படுத்துகிறதை நம்ம வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரத்துல ஜெபிக்கும் போது அப்படிதான் ஜெபிக்கணும். ஒருவேளை எங்களுக்கு லாயர்ஸ் தெரியலாம், ஒருவேளை எங்களுக்கு பணம் இருக்கலாம், ஜனம் இருக்கலாம், எங்களுக்கு அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனா இவை ஒன்றும் எங்களை தப்புவிக்க மாட்டாது. தப்புவிக்கிறவன் நீங்க மட்டும்தான் ஆண்டவரேன்னு சொல்லி வாயினால் அல்ல, இருதயத்தினால் அவர் கனம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாய் அவர் மேல பற்றுதலா இருப்பதை கண்டு கர்த்தர் இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, ஒரு படிகளுக்கு நேராய் கடந்து போவோமாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 62 5 வசனம் 8 வசனம். Psalms chapter 62:5-8. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வீட்டுல போய் நம்ம வாசித்தா கூட அந்த முழு அதிகாரமும் தாவீது தேவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறதை குறிக்கிறது. அதுல ஒரு ஒரு முக்கியமான வார்த்தை இங்க சொல்லப்படுகிறது. 5 வசனம், என் ஆத்மாவே
தேவனை நோக்கி அமர்ந்ததுன்னு சொல்ல, தேவனையே நோக்கி அமர்ந்தது. நான் நம்புகிறது அவரால் என்ன பண்ணும், வெரி ஷோர் ஐ வில் கெட் an answer. இந்த நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு வரணும்னா அந்த 8ஆம் வசனத்துல தெளிவாய் சொல்லுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, ஊற்றி விடுங்கள். அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம், பரிபூர்ணமான நம்பிக்கை. ஆண்டவரே உங்களை தவிர யாரும் கிடையாது, உங்களை தவிர யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் இருக்கிற சகல காரியத்தையும் ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி ஆண்டவருடைய பாதத்தை இறுக பற்றிக் கொள்வது வேறு, இருதயத்தை ஊற்றிக்கொள்வது, இருதயத்தை ஊற்றுவது சமமா இருக்காது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் எதை போதிக்கிறது என்றால், தேவனோடு நெருங்கிய ஒரு வாழ்க்கையை போதிக்கிறது. தாவீது தேவனோடு நெருங்கி இருந்தார். அதனால்தான் அவர் சொல்றாரு, என் ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது அவரால். அவர் ஐ நோ மை மாஸ்டர் வெரி வெல் from the past life. I know I had many experience. கோலியாத்தை சந்திக்கும் போது தாவீது சொல்றார், ஒரு விசை கரடி ஒரு விசை சிங்கம் வந்தது, கர்த்தர் எனக்கு அதை தப்புவித்தார். இந்த விஷயத்திலே கர்த்தர் தப்புவிப்பார். ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவைக்காக மட்டும் ஜெபிக்கிறது அல்ல, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவர் தீமை அனுமதித்தாலும் அவர் எங்களை தீமையினால சோதிக்கிற தேவன் அல்ல, அவர் எங்களை கைவிட மாட்டார் என்கிற அந்த விட்டு கொடுக்க முடியாத அந்த ஒரு மனப்பான்மை ஆண்டவரிடத்துல நமக்கு வேண்டும். we should not give up God. ஆண்டவர் கைவிட்டார், ஆண்டவர் மறந்துட்டார் அந்த வார்த்தை வரவே கூடாது. ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். ஆண்டு மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கிற அந்த பற்றுதலுடைய அர்த்தம் என்னவென்றால், 3வது நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக, இருதயத்தை ஊற்றி விடுங்கள் சொல்லி தாவீது. அப்படின்னா you live a life very closer to God which God loves in a life. எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்குமோ நான் அதை மட்டும் செய்வேன். மனுஷரை பிரியப்படுத்த முடியாது நான் வாழ்ந்தா என்னுடைய பாடுகள் வேதனைகளை கர்த்தர் எனக்கு உதவி செய்ய முடியாது. There is only one life which have to do for pleasing God. ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்படி எல்லா விஷயத்துல ஆராய்ஞ்சு அறிஞ்சு விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கிறதுனால வருகிற நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தில் வாசிக்கலாம், மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம். Book of Micah chapter 7 verse 5 and 7. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். மீகா சொல்றாரு 7ஆம் வசனத்துல, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் என்ன பண்ணுவேன், காத்திருப்பேன். I have a very strong faith on God that He will answer me. காலங்கள் ஆனாலும் நாட்கள் ஆனாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறவர்கள் தான் இந்த மாதிரி வார்த்தையை சொல்ல முடியும். என் தேவன் என்னை கேட்டருளுவார். He will answer. He will listen my prayer. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. யோபு அதை தான் சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டால் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவரோட நெருங்கி வாழ்கிற பயந்து வாழ்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்ப அவங்க தெளிவா சொல்லுவாங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம். அது நமக்கு ஒரு நாளும் வெட்கத்தையோ அவமானத்தையோ ஒரு நாளும் நம்மை கைவிடாது. அந்த நம்பிக்கை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 3வது நம்ம பார்த்த ஒரு காரியங்கள் என்னவென்றால், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இருதயத்தை ஆண்டவரிடத்துல ஊற்றி ஆண்டவரோடு நம்ம நெருங்கிய வாழ்க்கை வாழ கர்த்தரை அழைக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனோடு நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நம்முடைய நம்பிக்கை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் சாராம்சம் முழுவதும் all our activities should glorify God. அப்படி இருக்கும்போது
தேவன் மேல் நம்ம பற்றுதலா இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவது ஒரு படியை நம்ம வாசிக்கலாம். The fourth things what God expect. 2 Chronicles chapter 32 verse 8. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நான்காவது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருக்க வேண்டும் என்கிற முடிவும் தீர்மானமும் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு வரும் என்றால், எந்த பக்கம் பார்த்தாலும் நெருக்கம், எந்த பக்கம் பார்த்தாலும் கைவிடப்பட்ட நிலைமை, எந்த பக்கம் பார்த்தாலும் தனிமை, சோர்வு, தோல்விகள், இதன் மத்தியில ஒரு யுத்தம் நடக்க போகுது. அப்ப இங்க நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியா ராஜா அரசாண்ட இந்த நாட்கள்ல சனகரிப் என்ற ஒரு ராஜா யுத்தத்துக்கு வருவதை வாசிக்கிறோம். அப்ப 8ஆம் வசனத்துல எசேக்கியா சொல்றார் ஜனங்களை பார்த்து, அவனோடு இருக்கிறது மாம்ச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். நமக்கு ஒரு படம் இருக்குதுப்பா அப்படிலாம் சொல்லல, நம்மோட கர்த்தர் இருக்கார். We don't depend on anything else. We are totally dependent on God. இது எதை தெரியுமா குறிக்குது? ஒரு ஆவிக்குரிய சிந்தை. அபிஷேகம் பெற்றிருந்தா, ரட்சிக்கப்பட்டிருந்தா, ரத்தத்தால கழுவப்பட்டு நம்ம ஆண்டவருக்குள்ள பத்திரமா இருந்தா இந்த சிந்தை நம்மை பலப்படுத்தும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன். We should be transformed. நம்முடைய சிந்தையில ஒரு மாற்றம் உண்டாகும் போதுதான் தேவன் பேர்ல பற்றுதல் உண்டாகும். இல்லைன்னா அந்த பிரேயர் நேரத்தில் மட்டும் ஒரு பயம் இருக்கும், அந்த பிரேயர் நேரத்தில் மட்டும் ஒரு நம்பிக்கை இருக்கும். உலகத்துக்குள்ள போன பிறகு அந்த காரியங்கள் மாறி விடுகிறது. அப்ப ஆவிக்குரிய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்க கடவுதுன்னு பவுல் சொல்லி. எப்ப இருக்கும்? கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படும் போது கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வருகிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த சிந்தையை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம். இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல சிந்தையில நம்ம வாழும்போது தேவன் பேரில் பற்றுதலா இருக்கிற காரியங்கள்ல கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அப்பதான் நம்மளால தேவன் பேரில் பற்றுதலா இருக்க முடியும். We will have more desire on God's things, on God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 146வது சங்கீதம் 3ஆம் வசனம். Psalms 146 verse 3. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதேயுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை எசேக்கியா அப்பவே சொல்லிட்டார். நமக்கு துணை தேவன் தான். Though we may have military, but we are not depending on military. 146 சங்கீதத்துல தாவீது அதை சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனத்துல, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதீங்க. மிலிட்ரி போர்சஸ் எதுவா இருந்தாலும் அவங்க நம்மளை ரட்சிக்க முடியாது. They may fight for us, they will not rescue, they cannot save us. அப்போ 4வது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆவிக்குரிய ஆழமான சிந்தை. குதிரையை பார்த்தோ, ரதங்களை பார்த்தோ, யானையை பார்த்தோ அவன் பயப்படல. இதெல்லாம் மாம்ச பயம். கர்த்தருடைய நாம பயம். ஆனா நம்மோடு இருக்கிறவர் தேவன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தோன்னே பயந்துடுறோம். ஏன்னா we do not have such kind of thought. ஆவிக்குரிய சிந்தை நமக்குள்ள காணப்படலை. ஆவிக்குரிய கண்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலை. ஆவிக்குரிய காதுகளை பெற்றுக்கொள்ளலை. உள்ளான மனுஷன்னா அதுதான். ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை அறிந்து கொள்ளுகிற உணர்வுக்கு பேர் தான் ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய காது, ஆவிக்குரிய பார்வை. அதை பெற்றுக்கொண்டுட்டா நம்ம கர்த்தர் மேல எப்பயும் பற்றுதலா இருக்க முடியும். அந்த பற்றுதல் நமக்கு பலனை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப முதல்ல ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்படதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எனக்கு உணர்த்தும், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். உங்களுடைய ரத்தத்தால கழுவப்படும் போது அவருடைய சிந்தை நமக்குள்ள கடந்து வருகிறது. உலக சிந்தை, உலக நோக்கம், உலக பார்வை நம்ம விட்டு நீங்கி போகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கிற ஜனங்களுக்குரிய 5வது நடவடிக்கை, 5வது காரியங்களை அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்க்கும்போது, ஏசாயா 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of Isaiah chapter 31 verse 1 and 3. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமா இருப்பதினால் அவைகளை நாடி
குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ! எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர்தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். ஏசாயாவில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பது நலம் என்று சொல்லி நம்ம தியானிச்சோம். அதுல 3வது காரியம் நம்ம வாசிச்சோம். we should live accordingly. ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவரை சார்ந்து வாழணும், எல்லா விதத்துல ஆண்டவருக்கு மகிமையா காணப்படணும்னு சொல்லி. இந்த 5வது காரியம், ஆண்டவருக்காக எதையும் செய்யக்கூடிய பரிபூர்ண அர்ப்பணிப்பு. 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும். அப்போ ஆண்டவருடைய இரக்கத்திற்காய் நம்ம ஓடணும், தியாகம் பண்ணணும். we have to go for sacrifices. அதுக்காக சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். சில காரியத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், நீ இந்த விஷயத்தை விட்டு கொடு, உனக்கு நான் இரக்கம் செய்வேன். ஆனா அந்த விஷயத்தை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது. அப்ப ஆண்டவருக்கு அவங்களால பரிபூர்ணமா அற்புதம் செய்ய முடியாது. நிறைய வியாதிகளா இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி. எத்தனையோ ஊழியக்காரங்க ஜெபிப்பாங்க. நம்ம சில நேரத்தில் யோசிக்கிறோம், ஒருவேளை ஊழியக்காரருக்கு வல்லமை இல்லையோ, இல்ல ஆண்டவர் கேட்கலையோ. ரெண்டும் கிடையாது. அவங்க ஒப்பு கொடுக்க முடியாத சில காரியங்களை கர்த்தர் தடை பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவரை நோக்காமலும் தேடாமலும்னா முழு இருதயத்தோடு அவங்க பணம், அவங்க பலன், அவங்களோட பிரயாசம், அவங்களோட நேரம் முற்றிலும் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்யும். ஒரு வியாதி வந்தா டாக்டர்கிட்ட ஓடுறோம், ராவு பகலும் ஓடுறோம். அவன் எப்ப சொல்றானோ அப்பாயின்மெண்ட் அப்பெல்லாம் ஓடுறோம். அதை விட அதிகமாய் கர்த்தரை நோக்கி தேடும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு நன்மையை வர பண்ணுகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. we have to sacrifice. where there is no sacrifice, இல்ல வேலையை விட்டுட்டு ஆண்டவருக்கு வரும்போது நம்ம சம்பளம் போகுது. காலங்காத்தால தூக்கத்துல விட்டுட்டு ஆண்டவருக்கு வரும்போது we feel something. ஆனா அது நமக்கு நன்மையாய் கர்த்தர் மாற்றி தருகிறார். என் நிமித்தம் எதை இழக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்கிறீர்கள் 100 மடங்கு. அப்ப இந்த நாட்களில் ஜனங்களுக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தர் மேல ஆவலா இருக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்க, அர்ப்பணிக்க, சிக்ஷைகளை ஏற்றுக்கொள்ள, பாடுகளை ஏற்றுக்கொள்ள விருப்பமற்று காணப்படுகிறபடினால தேவனால் அவர்களுக்கு பரிபூர்ணமான பதிலை கொடுக்க முடியாமல் போகிறது. சகாயம் அடையும்படி, if you want to get an answer, இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும். விசுவாசம் மனசுல இருந்தா மட்டும் போதாது, அது கிரியில வெளிப்பட வேண்டும். மழை வந்தாலும் வெள்ளம் அடிச்சாலும் எது பண்ணாலும் கர்த்தருடைய காரியங்கள்ல விட்டு கொடுக்காதபடி முயற்சி செய்யும். அப்ப அதுல சில பாடுகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அந்த பாடுகள் மத்தியில நம்ம விசுவாசத்தோடு காணப்படும் போது கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கிறவர்களுடைய நலத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருகிறார். தேவன் மேல நம்பிக்கையா இருக்கும்போது வரக்கூடிய நன்மைகள் ஒன்றும் தடைபட போவதில்லை. எல்லா நன்மையும் கர்த்தர் நமக்கு தர. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் போது பலவிதமான பாடுகள், எதிர்ப்புகள், தடைகள் உண்டாகும். அதையெல்லாம் நம்ம நோக்காதபடி கர்த்தரையே நோக்கமாய் நம்முடைய ஐஸ், நம்முடைய தரிசனம், நம்முடைய நோக்கம், ஐ ஹாவ் டு ரீச் காட் அட் எனி காஸ்ட். எது என்னை தடுக்க கூடாது, விடமாட்டேன் சொல்லி ஓடும்போது கர்த்தர் நமக்கு இறங்கி அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அன்பான தேவச்சனமே, ஒரு வருஷத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 57:13, ஐசாயா chapter 57 verse 13. நீ கூப்பிடும் போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும். காற்று அவைகளெல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போம். என்னை நம்புகிறவனோ தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான். என்னை நம்புகிறவனோ தேசத்தை சுதந்திரித்து, ஒரு சாதாரண பாமர, சாதாரண நார்மல் சிட்டிசனா இருக்கிறவன் தேசத்தை சுதந்திரிக்க முடியும்னு கர்த்தர் சொல்றார். he can conquer the nation, he can inherit the nation. அவன் தேசத்தினுடைய பங்காளியா மாற்ற முடியும். பரதேசியா இருக்கிற நம்ம ஆபிரகாம் சொல்றாரு, நாங்கள் அரதேசிகளும் பரதேசிகளுமா இருக்கிறோம். we are stranger to the world, but even then ஆண்டவர் அவனுக்கு ஒரு தேசத்தையே வாக்குத்தத்தம் பண்ணினார். காரணம் என்ன? அந்த வசனம் சொல்லுகிறது, என்னை நம்பி இருக்கிறவனோ, நம்புகிறவள நம்பியே இருக்கிறவன் எவனோ
அவன் தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனா இருப்பான். நாட் ஓன்லி ஹி வில் இன்ஹெரிட் a நேஷன். தேசத்தை சுதந்திரிக்கிறது உலகத்தான் கூட போய் சண்டை போடுறான், பிடிச்சிக்கிறான் இல்ல, சண்டை போட்டு ஏமாத்தி தேசத்தை நிலங்களை அபகரிக்கிறவன் இருக்கிறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பரிசுத்த பர்வதத்தில் காணியாட்சிக்காரனா இருப்பான். அவன் பரலோகத்திலும் பங்கடைவான் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்ப 5வது ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என்னன்னா, நம்ம சாக்ரிஃபைஸ் இல்லாம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆபிரகாமுக்கு ஒரு சொந்த இடத்தை தர்றாரு. ஆபிரகாமுடைய சொத்து பூமி தாங்க முடியாத இருந்தது. எதுக்கு? ஆண்டவர் அவனை சோதிக்கும் போது அவன் எல்லா சோதனைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். வீட்டை விட்டுட்டு வந்துட்டார். உன் பிள்ளைய பலி கொடுனாரு. அவன் ஹீ இஸ் ரெடி. அதை பார்த்துதான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தேசத்தை தர்றார். நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அது தேசமே கிடையாது, அது ஒரு வனாந்திரம். அதை ஆண்டவர் தேசமாய் மாற்றி இன்னைக்கு இஸ்ரவேல் நாடா மாற்றிருக்கிறார். அப்போ இந்த காரியங்கள் என்னவென்றால், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் நன்மை வரும். ஆனா இந்த அடிப்படையில நம்முடைய பற்றுதல் காணப்படுகிறது. பற்றுதல்னா விசுவாசம், ஆண்டவர் மேல அன்பு. If you are really loving God, am I loving God in such a way? We have to analyze all the steps. Am I really go through? ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம போலன்னா இனி ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில தோல்வி கிடையாது. எந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ கர்த்தருடைய சித்தத்தின்படியும் ஆண்டவர் நம்ம இதை அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஒன்னு ஆண்டோடைய சித்தம் ஒன்று இருக்குது, 2வது ஆண்டோடைய வல்லமை ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் வல்லமையால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்து ஏன் நம்ம வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிறோம்னா, இந்த அடிப்படையில தேவன் நான் மேல பற்றுதலா இருக்கும்போது, பற்றுதல்னா அதுதான். இப்ப லவ்விங், நம்ம யாரையாவது அதிகமா நேசிக்கிறோம், பற்றுதலா அவங்க மேல நம்முடைய மனசு பற்றுதலா இருக்குதுன்னா, அப்ப அவங்களுக்காக நம்ம எதையும் செய்வோம், அவங்களதான் அதிகமா நம்ம நினைப்போம். அதை போல அதை விட அதிகமாய் கர்த்தரை நம்ம முன்வைக்கும் போது நமக்கு நிச்சயம் வெற்றி உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதை வச்சு ஜெபிக்கணும். இந்த மாதிரி நிலைமைகள்ல நான் கடந்து போக விரும்புகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அப்பத்துக்கு இறந்து திறந்து நான் என்ன பண்றதில்லை, கண்டதில்லை. God never leave the faithful persons. ஆண்டவருக்கு உண்மையா இருக்குங்களா, ஆண்டவர் கைவிடுகிறது இல்லை. அப்ப அந்த உண்மையா இருக்கிற விசுவாசமா இருக்கிற படிகளை இந்த நாட்களில் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த படிகள்ல நானும் நடக்கணும் ஆண்டவரே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் அந்த படியில கடந்து போனாங்க. அவங்க தேசத்தை சுதந்திரிச்சாங்க. அவங்க தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. எங்களுக்கும் அப்படி கிருபை செய்ய சொல்லி ஜெபிப்போம். நிச்சயம் கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசின வார்த்தையின்படி எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரே, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பது நலம் சொல்லிடப்பா. நல்ல நாட்கள்ல நாங்கள் உண்மை தேடி முழு பலத்தையும், எங்க ஞானத்தையும், எங்களுடைய சக்தியும், எங்களுடைய நேரத்தையும், உழைப்பையும் எல்லாம் உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உண்மை உத்தமமாய் பின்பற்றும் போது கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமாயிருந்து கர்த்தர் எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம். நீ நம்புகிறது அவராலே கிடைக்கும் சொல்லுகிறபடி கர்த்தர் அப்படி செய்ய போதுமானவர் ஐயா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை 2வது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால்
நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.